ஐபிஓ விண்ணப்பிப்பதற்கான தேதி விவரம் பார்க்கலாம். ஜூலை 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 1 3 நாட்களுக்கு நீங்கள் ஐபிஓ விண்ணப்பிக்கலாம். இது எல்லாம் இறுதி செய்யப்பட்டு ஆகஸ்ட் 4 டிமேட்டில் உங்களுக்கு ஐபிஓ கிடச்சிருந்தா டிமேட்டில் உங்களுக்கு ஸ்டாக்கு வர வைக்கப்படும் நிர்வாகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஐபிஓவில் கிடைக்காதவங்களுக்கு அன்றே பணம் வங்கி கணக்கில் செலுத்தப்படும், அதாவது ஆகஸ்ட் 4 செலுத்தப்படும்னு நிர்வாகம் சொல்லியிருக்கு. அப்புறம் ஆகஸ்ட் 6 புதன்கிழமை என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சியில் இந்த பங்கு லிஸ்டிங் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கிடையில் 29 ஜூலை ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வாங்குவாங்க. எப்படின்னா பங்கு வெளியீட்டுக்கு நாள் பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் வாங்குவாங்க. அதை பற்றி நம்ம பழைய வீடியோலலாம் பேசியிருக்கிறோம், நீங்கள் பாருங்கள். அது வாங்குவாங்க. இப்போ லிஸ்டிங் டேட் மறுபடியும் சொல்கிறோம். ஜூலை 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 1 3 நாட்கள் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஆகஸ்ட் 4 உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் பங்கு வர வைக்கப்படும். உங்களுக்கு ஐபிஓவில் கிடைக்கலன்னா அன்றைக்கே பணம் திரும்ப தரப்படும் அப்படின்னு நிர்வாகம் சொல்லியிருக்கிறாங்க. ஐபிஓ லிஸ்டிங் டேட்டு ஆகஸ்ட் 6 புதன்கிழமை லிஸ்டிங் பண்ணுறாங்க என்எஸ்சி அப்புறம் பிஎஸ்சியில். இது ப்ரைஸ் பேண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அறிவிப்பாங்க. நம்ம அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசுவோம். தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.